மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை தற்போது 9ஆக உயர்ந்திருக்கிறது. 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 8 பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 11ஆக அதிகரித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சமத்துவபுரம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை 11ஆக உயர்ந்திருக்கிறது. 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 11ஆக அதிகரித்திருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தென்காசி அருகே 2 தனியார் பேருந்துகள் மோதி 7 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது 2 அரசு பேருந்துகள் மோதி திருப்பத்தூர் சமத்துவபுரம் அருகே 11 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் சாலையில் சமத்துவபுரம் பகுதியில் 2 அரசு பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் பலி எண்ணிக்கை தற்போது 11ஆக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிதம்பரம். சிதம்பரம், விவரங்கள். நிச்சயமாக பலவேல். அதாவது சிவகங்கை மாவட்ட திருப்பத்தூர் அருகே இன்று நடந்த கோர விபத்தில் 11 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தற்போது மாவட்ட ஆட்சியர் பொறுப்புடைய சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகிறார். இதில் 9 பெண்கள் 2 ஆண்களுடன் 11 பேர் மொத்தம் இறந்துள்ளது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அதாவது திருப்பூரிலிருந்து காரைக்குடி நோக்கி வந்த அரசு பேருந்தும் அதே போல் திருப்பூரிலிருந்து திண்டுக்கல் சென்ற அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இதில் 11 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது அவர்களின் உடல்கள் காரைக்குடி மற்றும் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். காயம்பட்டவர்கள் அனைவரும் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தற்போது கொண்டு வருகின்றனர். பாலவேல். சிதம்பரம், தற்போது பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இருப்பவர்களினுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? எந்தெந்த மருத்துவமனைகளில் காயமடைந்தவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க? முதலாக திருப்பத்தூர் அருகே உள்ள திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு காயம்பட்டதை உடனடியாக கொண்டு சேர்த்தனர். அதன் பின் அருகே உள்ள ஒரு 14 கிலோமீட்டரில் உள்ள காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். தற்போது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு காயம்பட்டர்களை முதலுதவி சிகிச்சை அளிப்பதற்காக சிலரை இப்ப கொண்டு வருகின்றனர். மேலும் இதில் காயங்கள் அதிகமாக இருப்பதால் மதுரை கொண்டு செல்வதற்கும் தற்போது ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. இதை தற்போது மாவட்ட ஆட்சியர் சம்பவத்திற்கு மாவட்ட எஸ்பி ஆகியோர் விரைந்து வருகின்றனர். இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது, எந்த வாகனம் எதிரில் எவ்வளவு வேகம் வந்துள்ளது என்ற விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலவேல். சிதம்பரம், இப்ப 2 அரசு பேருந்துகள் மோதிய விபத்துல பலி எண்ணிக்கை முதல்ல 8 இருந்தது, இப்ப 11ஆக உயர்ந்திருக்கிறது. காயமடைந்தவர்களினுடைய நிலை என்ன? அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய சிகிச்சைகள் என்னென்ன? தற்போது காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை இந்த பலி எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் என்றுதான் அச்சப்படுகிறது. குறிப்பாக இதில் அதாவது டிரைவர் ஓரத்தில் இருக்கிற இடதுபுறத்தில் அந்த வாகனம் எதிரே வந்த வாகனம் மோதியதில் பாதி அதாவது வாகனத்தின் பாதி அளவு சென்று உள்ளது. அதாவது இருக்கைகள் அருகே உட்கார்ந்தவர்கள் அனைவருக்குமே பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. அதே போல் அந்த எதிரே வந்த பேருந்துக்கும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் முன் சீட்டில் உட்கார்ந்த அனைவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது அவர்கள் ஒரு 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் காயம்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனை சிகிச்சைக்காகவும் மதுரை கொண்டு செல்வதற்கும் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் மாவட்ட நிர்வாகம் சார்பில். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.